வணக்கங்க. என் பேர் பிலோமினா. இந்த புதிய தலைமுறையில ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கு. நாங்க எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. பிள்ளைங்க புதிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கையில இருக்கிறத தொலைச்சிட்டு நிக்கிறோம். உண்மைக்கு பாத்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதிக்கு மட்டும் கிடையாதுங்களே, த்ரூஅவுட் சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே நீங்க எங்க வேணா பாருங்க. இங்க படிக்கிறீங்களா, கொளத்தூர் தொகுதியில பாருங்க சார். இங்க டிஜிட்டல் லைப்ரரி இருக்குங்களா, சரிங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்களா ஏசிலே பஸ் ஸ்டாண்டுங்களா. அதுக்கப்புறம் எங்க திரும்பினாலும் ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தது தெரியுங்களா. ஒரு முன் உதாரணம் சொல்லணும்னா, எங்க பார்த்தாலும் மழை வந்ததுன்னா, நான் இவ்வளவு தூரம் தண்ணியில போயிருக்கேன் சார். அளவுல தண்ணியில இந்த ஏரியால நான் நடந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்குமாப்பா இல்ல. இது என்னன்னா, வீட்டுல அடிச்சா, வெளியில அடிச்சா வீட்டுல அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். ஆனா வீட்டு ஜனங்களே அடிச்சாங்கன்னா எங்க போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனவேதனையில தான் சார் நேத்துல இருந்து நாங்க இருக்கிறோம். உண்மைக்கு சரிங்களா. இந்த தொகுதின்னு எப்ப பார்த்தாலும் வந்திருக்கிறாரு அவர். நாங்க வரும்போது, அவர் தலைவர் வரும்போதெல்லாம் காருக்கு முன்னாடியும் பின்னாடி நான் ஓடி வந்திருக்கேன். நான் ஒரு தமிழ் ஆசிரியை, சரிங்களா. உண்மையிலேயே நாங்க அவருக்கு தோல்வி கிடையாது சார். இந்த தமிழ்நாடு இழந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு தான் தோல்வி நீ, சரிங்களா. நான் செய்வேன் எல்லாம் யார் வேணா செய்யாம வரட்டும் சார். ஆனா செஞ்சதை மறந்தவங்க யாருக்குமே நல்ல கதியே கிடைக்காது சார். நான் சொல்றேன் என்னுடைய உண்மையில சார். இங்க எவ்வளவு மக்கள் தெரியுமா சார், எவ்வளவு செஞ்சிருக்காரு சார் அவரு. பிள்ளைங்களுடைய இன்னைக்கு பெண்களுக்கான கல்வி வளர்ச்சி, பெண்கள் எல்லாருமே அனைத்து அச்சீவர்ஸ் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் கொடுத்திருக்காருங்க. அதை விட அவங்களுக்கான உதவி தொகையை முன்னாடியே கொடுத்திருக்காரு சார். ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அண்ணனா, ஒரு உடன்பிறப்பா, ஒரு நண்பனா, எல்லா ஸ்டேஜ்லயுமே அவரு இந்த இடத்துல இருந்த எல்லாருடைய மக்களும், தமிழக மக்களுடைய மனசுல இருந்தாரு சார். இன்னமும் இருப்பாரு. இந்த தமிழ் மண் இருக்கிற வரைக்கும், தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுடைய புகழ் என்னைக்கும் இருக்கும் சார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு வேணா மறைஞ்ச சூரியன் மறைதுலாம், ஆனா என்னைக்குமே நிரந்தரம் சூரியன் உதயம். அந்த சூரிய உதயத்துல தான் நம்ம எல்லாரும் நோய் நொடி இல்லாம வாழ முடியும். ஒரு கொரோனா காலத்துல கூட எப்படி ஒரு ஃபுல் ஸ்விங்ல வேலை செஞ்சாங்க. எல்லாத்தையும் நம்ம நினைக்கணும் சார். நினைக்கலனா ஒண்ணுமே இல்ல சார். வாழ்த்து செய்தி, ஐயா நீங்க தோக்கல. ஆனா உங்களை நம்பி உங்களுக்காக வாழ்ற மக்கள், இந்த தமிழக மக்கள் தான் தோத்து போனாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கொளத்தூர் தொகுதி மக்கள் கிடையாது சார். இது ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுடைய கூக்குரலை நான் சொல்றேன். நான் என்னுடைய அடி வயிற்றுல இருந்த நேரத்துல நான் சாப்பிடவே இல்லை சார். நான் டிவி போட்டதுல இருந்து நான் உட்கார்ந்து கொளத்தூர்ல இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவு செஞ்சிருக்காரு சார். நடந்து வர பாதையெல்லாம் பாருங்க சார். இங்க இவ்வளவு தூரம் தண்ணியில நான் மிதந்து வந்திருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி வந்தா பாருங்க சார். இப்படி எல்லாம் நைட்ல புக்கு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி மேல ஏற கட்டி வச்சுட்டு மழைக்காலங்கள சொந்தக்கார வீட்டுக்கு போனவங்க சார். இந்த பக்கத்துல